ஒரு 5 வருஷம் மறுபடியும் வரணுமா இல்லையா? ஒட்டுமொத்த நாங்கள்லாம் மழையிலையும் காற்றுல நின்று அடி உதப்பட்டு அடுத்த இவங்க ஃபாலோ பண்ணி மேடத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம். மேடத்துக்கு தான் கை தூக்கணுமே தவிர நாங்கள் வேறு யாரும் கை தூக்குறது கிடையாது. அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டுக்கிறோம், போட்டு கொடுப்போம், கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு வரைக்கும் நாங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுறது பாரு மேடமுக்கு தான். அப்படி நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி என்ன ஒன்று ஆகுதா, உடனே வந்து உங்களால் முடிஞ்சது யாரும் பணம் காசு கொடுங்க யாரும் கேட்கறது இல்லை. வீட்டுக்கு ஒரு பணம் கொடுங்க வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, லைட்டு போடுங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து யாரும் சார் பணம் இருக்குது 350 ரூபா 400 ரூபா ஒரு பிள்ளைங்க தூக்கின்னு போனாங்க, 11 பிள்ளைங்க தூக்கின்னு போய்க்கிறாங்க. எப்படி சார் இதெல்லாம் சொல்லுங்க? ஒரு மேடம் இருக்கணும், இல்லை முனிசிபாலிட்டி எடுக்கணும். எதுக்காக முனிசிபாலிட்டியில் ஒன்று இருக்கிறாங்க இல்லையா? முனிசிபாலிட்டி இழுத்து போட்டு மூட சொல்லுங்க. ஒன்றும் முடியறதில்லை. ஒன்று எங்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி தலை ஒன்று வாங்க பார்ப்பதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சேவை சேர்த்தா கவர்மெண்ட்டு, எங்களுக்கு வேலை சேர்த்தா எம்எல்ஏ கூட, எங்களுக்கு சேர்த்தா முனிசிபாலிட்டியில் எல்லாமே எவ்வளோ சொல்லியும் ரூபா மேடம் அவங்க பிஏக்கு அவங்களுக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணாங்க, வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லைங்க சார். இது கமிஷனரே பண்ணுறது சரியில்லை சார். இதுக்கு ஏதோ சீக்கிரத்துல எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கணுங்க. இது ஸ்டெப் எடுக்கலப்பா, சாப்பிடுறதுக்கு அம்மா நீங்க எல்லாம் தர்ணா பண்ணுங்க ரெடியா முனிசிபாலிட்டி முன்னாடி வரோம். என்ன பண்றோம் எல்லாம் ரெடியா இது க்ளீன் பண்றாங்க. பட் இது எம்எல்ஏ மேடம் தெரியுதா என்னன்னு தெரியாது. முனிசிபாலிட்டி கமிஷனர் போயிட்டு சொன்னா ஆய்த்ரி கல்சினின்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஒருத்தர் அம்புல வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. என்னமா இது உண்மையா இல்லையா? சேர்ந்து சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. முனிசிபாலிட்டிக்கு லெட்டர் கொடுக்குறோம். முனிசிபாலிட்டி 10 பேர் போய் சொல்லிட்டு வந்தாங்க. எடுத்தாப்ப அவங்க வந்து சென்சஸ் எடுத்து அவங்க ஒரு ரீசன் கொடுக்கலாம். என்ன சொல்றது சொல்லுங்க? இங்க எல்லாரும் பணக்கார யாரும் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் படுவர் தான் இங்கே இருக்கிறவங்க. சோத்துக்கு இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டு வேலைக்கு போகிறாங்க, கார்மெண்ட்ஸுக்கு போய் வந்து பொழிச்சு சோத்துன்றவங்க இந்த ஏழைப்பட்டு எப்படி சார் இதெல்லாம்? ஒவ்வொருத்தர் பேஷண்ட்டு ஒரு கையை எடுத்துகிட்டு வந்தாங்க, உட்காந்து கிடக்குறோம். இங்கே பாருங்க பாவடத்தை காமிச்சிருக்கா நீங்கள் பார்க்குவீங்க. எங்களை பார்க்குறது இல்லை ஹாஸ்பிட்டல் எல்லாம் பேஷண்ட்டு இன்னும் ஆனாங்க. நாங்கள் எங்கேருந்து போகிறது? முனிசிபாலிட்டி ஏன் சார் சென்சஸ் எடுக்கிறது இல்லை? ஏன் சார் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க? கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து யார் சார் அவங்க ரூல்ஸஸ் ஃபாலோ பண்ணணும்? அவங்க தான் ரூல்ஸஸ் ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்கள், யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது? கவுன்சிலர் இருந்தார், நாங்கள் போய் சொன்னாங்க சென்சஸ் எடுப்பார். இவன் அடுத்த பையன் இவங்க எதாவது சொன்னோம்னாக்கா ஓடி வந்து எல்லாம் செய்கிறான். யாரும் இவன் பேர் செந்தில்ன்றவன் எல்லாம் 100% அவன் செய்கிறான். அவன் யாரு? கவர்மெண்ட் சர்வெண்ட்டா கிடையாது. ஆனால் பப்ளிக் வந்து அவன் செய்கிறான், சோஷியல் சர்வீஸ் அவன் பண்ணுறான். இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள்? எதுக்குக்காக முனிசிபாலிட்டிக்காக சொல்லுங்கள். 100 பணம் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் கொண்டு வாசலில் போட்டுமா? அப்போ ஏற்றுக்குவாங்களா அவங்க? மேடம் இருந்தாலும் இந்த வார்த்தை நாங்கள் சொல்லுவோம். மேடம் அவங்க கழுத்த இருக்க பார்ப்போம் சத்து சொல்லிடுது. ஒன்றும் பண்ண பார்ப்பதெல்லாம் கிடையாது சார். இது போர்லால்பேட் சார். எங்கள் பேர் மேரி. எங்கள் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் ஒரு மாதமாக இந்த செடியிலேருந்து பூச்சி கொட்டுது, புழுவா வீடு மஞ்சள் மேலெல்லாம் கடிக்குதுங்க. சிவில் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வந்தால் கூட அவ்வளோ எல்லாம் அலர்ஜி மாதிரி ஒரே உடம்பெல்லாம் நம்பிச்சில். சின்ன குழந்தைங்க, கேன்சர் பேஷண்ட் இருக்கிறோம், சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, எல்லாமே நோய் பிடிச்சுங்க தான் இருந்துச்சு. பொண்ணு கண்ணு தெரியல, என்ன பண்றதுங்க? நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால யாரும் வந்து இது பண்ண தண்ணி வருது காவால தப தப தபன்னு யாரும் இல்லாத அனாதி பொண்ணு இது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லெட்டின் இல்லை, ஒரு இது இல்லை, கிளீன் இல்லை, குப்பை ரொம்பிட்டுக்குது. எதுனா சொல்லுங்க, ஏதோ சொல்றது. அதுக்கப்புறம் ரூபா மேடம் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, பிஏ நம்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணாங்க, காலையில் கூட 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. அனுப்புறேன்னு சொன்னாங்க, யாரும் வரலங்க. கமிஷனர் சொல்லி எங்களுக்கு என்ன இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கிளீன் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுங்க. இதெல்லாம் நாங்களே ஸ்டெப் எடுத்து எங்களால ஆகாது. வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கு இருக்கிறவங்களாம் ஆகாது. இது யாரா கமிஷனர் எல்லாம் பார்த்து யாரா ஒரு பெரிய ஆளுங்க நீங்க எல்லாம் சேர்ந்து தான் எதுவும் இது ஒரு மாசமா இருக்குது. இப்போ ஒரு 10 கமிஷனர் வந்து விசிட் பண்ணல, யாரும் வரல. பரவாயில்லங்க, அப்பப்போ வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ வந்து இது ஒரு மாசமா இருக்குதுங்க. இங்க எல்லாமே சுகர் பேஷண்ட் எல்லாம் இருக்குதுங்க, பூச்சிலாம் நிறைய இருக்குது. கட்சி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்குதுங்க, யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. இப்போ இவரு எல்லாம் சொல்லிங்களே இப்போ எல்லாரும் நீங்க வந்து எடுத்து எல்லாம் எங்களுக்கு என்ன இருக்குது பாருங்க. பின்னாடி காவால மழை எல்லாம் வந்தா தண்ணி வீட்டுக்குள்ள ரொம்ப வந்துருக்குதுங்க. பின்னாடி ரொம்ப கெலிஜா இருக்குது, குப்பை எடுக்கிறதுக்கு வரதில்லை, யாரும் ரொம்ப வரதில்லை. ஏரியாவுக்கு 2 பேர் தான் போட்டுருக்குறாங்க. அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்க, அவள் தான் செய்ய முடியும் அவங்கனால. இந்த மாதிரி பூச்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்துக்கிறது. இது ஒரு 2 மாசமா இருக்குது. சின்னதாக இருக்கும் போதே அங்கங்க சொன்னாங்க, யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கலங்க. இப்போ வந்து பரவி ஒரு 15 நாள் ஆச்சுங்க. எல்லாருமே கட்சி எல்லாம் ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயின்னு வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபோனும் பண்ணோம், எங்களால் எவ்வளோ முடியுதோ எல்லாருக்கும் சொன்னோம். எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்களும் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சோங்க. அது அடங்குற மாதிரி இல்லை அந்த பூச்சிங்க.
இப்போ யாரா இதுனா ஸ்டெப் எடுத்து அது டெய்லி பூச்சி அப்படியே இருக்குதா இல்ல மழை வந்தா மட்டும் வருதா? பீச்சிங் போடுறது எறும்பு போடுறது அது போட்டா செத்துடுதுங்க. இல்லைன்னா வீடெல்லாம் செவரெல்லாம் எல்லாம் வருதுங்க. மாசமா இருக்கிற பசங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாரும். இப்போ முனிசிபாலிட்டிக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறீங்கம்மா? நீங்க சொன்னீங்களா இன்னும் சொல்லியா? முனிசிபாலிட்டிக்கு ஒரு 4-5 வாட்டி சொன்னாங்க. அவங்க கூட 2 பேர் வந்து க்ளீன் பண்ணாங்க. அவங்க கூட அமிச்சாரு ராம் மேஸ்திரின்னு 2 பேர் அமிச்சாரு. அவங்க கடிச்சிட்டு பூச்சி கடிச்சிட்டு அவருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூட கடிச்சிச்சுங்க. கடிச்சிட்டு அவங்களும் போயிட்டாங்க. கை காலெல்லாம் கடிச்சு அப்படியே தர்தர்தியா ஆனா கமிஷனருக்கு தெரியும் இந்த விஷயம், இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு தெரியும். தெரியுங்க, தெரிஞ்சிருக்குது. ஆனா இன்னும் ஒருத்தர் கூட வந்து யாரும் எட்டி பார்க்கல. போர்லால்பேட்டை ஏ லைன் இது சார். இந்த காவா பிரச்சனை வந்து ஒரு மாசமா ரொம்ப தொந்தராயிட்டு இருக்கு சார். பின்னால் வந்து பாருங்க, ஒரு டைம் அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருப்பாங்களா ஜனங்கன்னு பாருங்க, அவ்வளோ மோசம். சொல்லுங்க சார். எங்க அண்ணன் இருந்தாரு கவுன்சிலரு, அவர் இருக்கிறப்போ எவ்வளோ கிளீனா இருந்துச்சுன்னு கேளுங்க. இப்போ வந்து காவை வந்து பாருங்க பின்னாடி இந்த கம்பளி பூச்சிங்க எவ்வளோ இருக்குது பாருங்க சார். காவாங்கள கூட வந்து க்ளீன் பண்றது. இங்க இருக்கிற பேஷண்ட் நம்ம பாருங்க, அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா பாருங்க. இதெல்லாம் பார்த்தா மனசாட்சி இல்லையா முனிசிபாலிட்டிக்கு? கமிஷனர் தெரியாது இதெல்லாம்? அப்ப என்னத்துக்கு சார் கமிஷனரு நம்ம ஊருக்கு? பாருங்க அந்த அம்மா முனிசிபாலிட்டிக்கார அவர் வந்து கிளீன் பண்றேன்னு பண்ணாரு. அவருக்கே அந்த தத்த அந்த மாதிரி இருக்குது. அவங்களே போயிட்டாங்க. உங்க பின்னாடி பாரு சார், உங்களுக்கு பாருங்க. இந்த ரோ ஏ லைன், பி லைன், சி லைன் மொத்த வீட்லயும் எப்படி சார் இருக்க முடியும்? இதெல்லாம் யார் பாக்குறது? இருக்கிற பட்டுங்க பரவாயில்ல, இல்லாத பட்டுங்க என்ன சார் பண்ணுவாங்க? பூச்சி ஏறுது, சோர்ல கூட ஏறுது. சொல்லுங்க, எல்லாருக்கும் அலர்ஜி, சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் ಅಲರ್ಜಿ. ಎಮ್ಎಲ್ಎ ಮೇಡಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಏನು ಗಮನಕ್ಕೆ ಬಂದಿದೆ ಅನ್ನೋ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ನೋಡಿ ಈ ತರ ಹುಳುಗಳು ಇಷ್ಟು ಏರಿಯಾ ವೈಸ್ ಇದೆ. ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಸ್ವಲ್ಪ ಇದು బయరక్షించబేకంత సార్ మాకు ఏరియాకి గెలిచి నిండుగా పూచులు పొట్లుగా బిడ్లు పేషెంట్లు అంతా ఉండారు. వచ్చి కొంచెం చూడండి సార్, కావాలని గెలిచి అన్ని గెలిచిగా ఉన్నాయి సార్. గీరి 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 మాకు సాలుగా ఉన్నాయి. షుగర్ పేషెంట్ వాళ్ళు, పెద్దోళ్ళు, చిన్నోళ్ళు అంతా ఉన్నారు సార్. చూడండా దేశం చూడండా వయసైన వాళ్ళకి అంతా ఉండారు సార్. మా కన్ను తెల్ల ఇంట్లో అంతా ఇది సార్. వెనకాల మోరి నీళ్ళు వస్తాయి, దెబ్బ 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 వస్తాయి సార్. ఇంట్లో పనినే కూడా ఆశనే సార్. మాకు ఏదో దేశం చేసిండే సార్. పేదోళ్ళు మా ఇక్కడ ఉండాలంతా పేదోళ్ళదా ఉండేది చేసి సార్. பூரா ஏரியா போய்க்குது சார். அப்பா வேற பேஷண்ட் வேற கேன்சர் பேஷண்ட். அவர் மேல எல்லாம் ஏறுது. எந்த ஏரியா? போர்லால் காம்பவுண்ட். இந்த பசிஸ்ட் சார். ஏபி லைன் இந்த செடிங்களால பூச்சிங்க புழு பூரா ஏரியா புழு சார். செடிங்கனால வந்துங்குது அது. செடி உங்க வீட்டு உள்ள இருக்குதுல, அது இல்ல சார். எல்லாரும் ஒண்ணா நிக்க வை. பின்னால இருந்து வந்துக்குது சார். உள்ள வந்துக்கறாங்க க்ளீன் பண்ணி பின்னாடி. இதெல்லாம் அங்க போனோம் பண்ணாங்க சார். ஹாஸ்பிடல்ல 3 நாள் நிறைய இருக்குதுல பக்கம். அங்க பிச்சாக்க நிறைய இருக்குது அந்த சந்துக்கிட்ட. இல்ல அது நீங்க கை காமா எல்லாம் இருக்குது. அங்க பாருங்க சார், இது எடுங்க சார். அப்படியே போச்சு இல்ல, அப்படியே போச்சு சார். இது பாருங்க, இது அப்படி காமி அவ்வளவுதான். சும்மா அப்படி நின்னு காமிங்க சும்மா. நில்லுங்க அங்க. கீழ பாருங்க. இது பாரு சார், ஃபுல்லா இருக்குது பாருங்க. இது 22 பசங்க ஹாஸ்பிடல்ல பின்னாடி தெருவுல இருக்குது சார். பின்னாடி தெருவுல கூட இருக்குது. பின்னாடி தெருவுல கூடங்க ஃபிக்ஸ் வர வந்துச்சு. அந்த பையன் காத்து படுக்குது சார். அது ஃபிக்ஸ் வந்து 1000 ரூபாய் மேல சேல்ஸ். 1000 ரூபாய் பக்கம் விடுங்க, வேற என்ன எச்சு கம்மி ஆயிடுச்சு. இங்க மழைக்கு ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. அந்த செடியில இருந்து ஸ்ப்ரெட் செடியில சார் பாஸ் ஆகுது. இது பண்ணிட்டு அது ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு ஜெனரல் ஹாஸ்பிடல் கூட போல, எல்லாம் பிரைவேட்ல தான் போனாங்க. நாங்க
அன்னைக்கு என்ன பண்டிகைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா லீவ் வந்துருச்சு வரலட்சுமி இது. அதனால எல்லாம் பிரைவேட்ல எங்க ஹஸ்பண்ட் கூட இட்டுன்னு போயிட்டு தான் வந்திருந்தேன். அவரு டாக்டர் சிவகுமார் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு என்ன கடிச்சிச்சா இல்ல சும்மா மேல போச்சா ஃபுல்லா கடிச்சிட்டு அவருக்கு இதெல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு எங்க ஹஸ்பண்டுக்கு. அந்த பையனுக்கு ஃபிக்ஸா வந்துருச்சு, கடிச்சிட்டு இப்படி பண்ணி 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 ஃபுல்லா இதுவே வந்து ஃபிக்ஸ் வந்துட்டு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இப்போ ஒரு வாரமா அவனுக்கு 21% தூக்கின்னு போய்க்கிறாங்க சார். யார் சார் சும்மா இருப்பாங்க? குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாரும் படுவர் தான், ஏழைப்பட்டவங்க தான். இவாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணா முனிசிபாலிட்டி. வணக்கம், நான் வார்டு நம்பர் 23 பொருளல்பேட் கவுன்சிலர், எக்ஸ் கவுன்சிலர். எங்கள் பீரியட் முடிஞ்சு 10 மாதம் ஆச்சு. இப்போ ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம், அந்த காம்பவுண்டு ஏலைன், அதில் வந்து இந்த கம்பளி பூச்சிங்கோ ஃபுல்லாக பரவி எல்லாம் வீட்டுக்கோ போய் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15 days பிஃபோரே வந்து நான் முனிசிபாலிட்டிக்கு தெரிவிச்சேன். நான் இதை கன்சல்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஆள் அனுப்பிச்சாங்க, ஒரு 2 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க, சும்மா மேலே க்ளீன் பண்ணாங்க. பட் வந்து இது அவாய்ட் ஆகலை, ஏன்னா அவங்களாலையும் பண்ண முடியல. ஒரு 2 பேர் பண்ணாங்க, பிகேஎஸ் ஒர்க்கர்ஸ் 2 பேர் ஏரியாவில் இருக்கவங்களே வந்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு அது முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. என்னால் முடியல, கடிக்குது அப்படின்ட்டு. இது ஃபர்தர் இவங்க முனிசிபாலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிட்டே தான் போகுது. அது பூச்சிங்க உள்ள நடமாடுறதுக்கு ஆகலை, அந்த அளவுக்கு இருக்கிறது. அந்த தெருவிலலாம் ஃபுல் பேஷண்ட்டுக்கு தான். இப்படி இருக்கிறப்போ இது கமிஷனர் பார்த்து ஏதோ ஒரு பண்ணோம் கண்டிப்பாக. இது வந்து இம்மீடியட்டாக, ஏன்னா இது வந்து தள்ளி போடுற மாதிரி எல்லாம் கிடையாது. இம்மீடியட்டாக இது வந்து கேங் ஒர்க் போட்டு அது க்ளீன் பண்ணி பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எம்எல்ஏ மேடம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அங்கே வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒன்று பண்ணி தரணும். ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு 2 முறையும் அங்கே ட்ரைனேஜ் சாங்ஷன் ஆகி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இது வந்து எம்எல்ஏ மேடம் தலையிட்டு அது இது பண்ணி இந்த எண்டுக்கும் அந்த எண்டு அது வந்து மேனுவலாக தான் பண்ணோம். மிஷின் பவர் வச்செல்லாம் பண்ண முடியாது, அது மேனுவலாக தான் பண்ணோம். அதுக்கான டெண்டர் கரெக்டாக கால்ஃபர் பண்ணி அது ட்ரைனேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட இது ஒன்று தான், ஏரியாவில் வந்து பிகேஎஸ் ஒர்க் 2 பேரை வச்சுன்னு அவ்வளோ பெரிய ஏரியா மெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கு இன்னும் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு ஏரியா வந்து க்ளீன் பண்ணோம். இந்த ஒரு ட்ரைனேஜ் இல்லை, நிறையா ட்ரைனேஜ் சேம் ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் கவுன்சிலராக இருந்தப்போ பார்த்து பண்ணிருந்தோம். இப்போ எங்கள் பீரியட் முடிஞ்சு போச்சு. இது இப்போ என்ன இருக்குதோ எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் கமிஷனர் தான் இதை பார்த்து பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டேன். சொல்லி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து யார் மேஸ்திரிக்கு சொல்கிறோம், மேஸ்திரிலேருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. பட் வந்து இதுக்கு சும்மா அப்பத்துக்கு அந்த சொல்யூஷன்லாம் பண்ணக்கூடாது. பர்மனன்ட் சொல்யூஷன் எது அதை தான் பண்ணாங்க. சும்மா பேருக்கு 2 நாள் 2 ஆளை விட்டு வந்து அந்த செடிங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரைனேஜ் கம்ப்ளீட்டாக இந்த எண்டு டு அந்த எண்டு எல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட் வந்து புது ட்ரைனேஜ் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட கோரிக்கை. வயசானவங்கலாம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு டெம்பரரி சொல்யூஷன் என்ன பண்ணிக்கிறீங்க சார்? டெம்பரவரி எல்லாம் இதுக்கு பண்ணால் சார் பூச்சிக்கு எது சார் டெம்பரவரி பண்ண முடியும்? அதுதான் பரவுது, அப்படியே இந்த ஸ்பைடரில் தோகுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்ட் ஃபுல்லாக பரவுது. அது நான் நேற்றெல்லாம் ஸ்பாட்லேயே தான் இருந்தேன். பார்த்துட்டு நான் இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணேன், சரி ஆச்சு வந்து பார்க்குறேன்னாங்க. வந்து பார்த்தாங்க. இது சும்மா பேருக்கு நான் பார்க்குறேன் செய்கிறேன், நான் ஆகுறது இல்லை. அது இறங்கி செய்யணும், இறங்கி செஞ்சால் தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், இது வந்து தள்ளி போடுற விஷயமே கிடையாது. இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணி இம்மிடியேட்டாக நாளைக்கே அது கிளியர் பண்ணணும். ஏன்னா இது பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒன்று கம்மி தாசி ஆச்சுன்னா யார் பொறுப்பு? முனிசிபாலிட்டி தான் கம்பல்சரியாக அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ நாங்கள் வந்து கடிக்கு சார் கடிச்சு 2 இவ்வளோ பெருசு வீங்கிடுது. ஏன்னா ஆல்ரெடி அங்கெல்லாம் வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட் 2 பேர், சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் அது பார்த்துன்னு சும்மா மேலுக்கு பண்ணி ஆகுறது இல்லை. அது பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் நம்ம இதை பண்ணி கொடுக்கணும்.